எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினதை பார்த்து பல பேர் கதிகலங்கி போயிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் உச்சத்திலிருந்து ஃப்ரீ ஃபால், எங்கேயுமே சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி திரும்பி வரல. இப்படி ஃப்ரீ ஃபாலாக இருக்கிறதுனால பல பேர் பயந்து கொண்டிருப்பாங்க. நான்லாம் கடவுளை கும்பிட்டு கொண்டிருக்கேன், குருநாதா இதுக்கு மேலே இறங்கினா தாங்காது அப்படின்ற மாதிரி. என்னோட ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ அக்கௌண்ட்லாம் ஒரு 20% ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ஒரு 20% மார்க்கெட் இறங்குறப்ப எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் 33% கீழே இறங்கி போனால் தான் லாஸ்க்கு போகும். எனக்கு வந்து என் அக்கௌண்ட் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க கரெக்டாக ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 30% இறங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் என்னுடைய போர்ட்ஃபோலியோவெல்லாம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துன்னு வச்சுங்களேன், அழகாக நான் வந்து பட்ஜெட் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஹெட்ஜிங் பண்ணி விட்டுருப்பேன். ஆனால் நான் ஹெட்ஜிங் பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஹெட்ஜிங் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்டை சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு 5000 ரூபாய்க்கு பக்கம் செலவு பண்ணும். என்னோட இது வந்து இறங்குறதே ஒரு 5000 ரூபாய். இன்றைக்கெல்லாம் என்னுடைய அக்கௌண்ட் ஒரு 5000 ரூபாய் இறங்கியிருக்குன்னு வச்சுங்க. அப்போ இறங்குனதே 5000 ரூபா தானே, இன்னும் 2 நாள் தானே, பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். ஸோ செவ்வாய்க்கிழமை 11 மணி சமயத்தில் பட்ஜெட் அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி 6 பில்ஸ் இந்த மான்சூன் பார்லிமெண்ட் செஷனில் ஒரு 6 பில்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. முதல்ல இவங்க வந்து ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால முதல்ல வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட் செஷனை நடத்த விட்றாங்களான்னு தெரில. சத்தத்துக்கு இடையில் அவங்களுடைய ஒவ்வொரு பில்லையும் பாஸ் பண்ணுறாங்களா இல்லை நடக்காமையே போயிருதா என்னங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதெல்லாம் தான் இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு எதிராக இருக்குது. அதாவது ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கோயலேஷன் கவர்மெண்ட் வந்து எப்படி எதாக இருந்தாலும் சமாளிச்சுருவாங்கன்னு அர்த்தம். இல்லை பார்லிமெண்ட் செஷனே நடக்கல, எல்லாம் கலைபுரம் பண்ணி மொத்தமாக மூடு விழா பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்புறம் நம்மளுடைய எந்த விதமான ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லும் பாஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். எப்படி பார்த்தாலும் பட்ஜெட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தான் தீருவாங்க, எத்தனை கூச்சல் குழப்பம் வந்தாலும். ஸோ அந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஸ்டாக்கு மேல் நோக்கி ஏறுதா இறங்குதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சான்ஸ்டார் அப்படின்ற ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. தற்சமயத்துக்கு 38 அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆரோபிண்டோ ஃபார்மா அப்படின்றது வந்து பைபேக் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது திருப்தியே இல்லை, இந்த லிஸ்ட்டு விட்டே எடுத்துடலான் இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நியூஸும் அந்த டேட்டு முடிகிற வரைக்கும் அதில் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஆனால் இந்த தடவை ஏன் இது எடுத்து விட்டுலான்னு பார்க்குறேன்னா, இந்த ஷேர் பைபேக் நியூஸ் வந்தப்போ 1400 ரூபா பக்கத்தில் இருந்தால் அவங்க திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது 1460. அதனால் வெறும் இப்போ 1300 ரூபா ரேஞ்சில் தான் இருக்கான். அப்படி பார்த்தாலும் 160 ரூபா தான் அதனுடைய மொத்த கேப்பே. அந்த 160 ரூபாய்க்கு ஒரு பைபேக் நடக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ அவசியமா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி எந்தெந்த நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் முடியுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முடியக்கூடிய நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் டாடா நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது இன்னையோட முடியுது. நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இறங்குறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் நேற்று மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் புக்கிங். எப்படி நம்மளுடைய மார்க்கெட் இப்படி 1% சரிஞ்சிருக்கோ அதே மாதிரி அமெரிக்க ஷேர் மார்க்கெட் நேற்றே இறங்கிடுச்சு. அவன் தான் இன்றைக்கி உலகம் பூரா ஒரு செல்லிங் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்கான். அது ஒரு விஷயம். எப்படி பார்த்தாலும் நரி ஊளை விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி முந்தானேத்திலிருந்தே நெகட்டிவ் நியூஸ். ஒரு நரி அமெரிக்க வீழ்ச்சி, அமெரிக்க ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சி. ரெண்டாவது நரி ஊளை விட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கர்நாடகா கவர்மெண்ட்டில் திடீர்னு பிரைவேட் செக்டரில் வந்து ஒரு மாதிரி கோட்டா சிஸ்டம் கொண்டு வரக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலாம் கொண்டு வந்தால் திருப்பூர்லேருந்து எதிர்க்கக்கூடிய ஆள் நாங்கள் தான், திருப்பூர்காரங்க தான் முதல்ல எதிர்ப்போம். ஏன் அப்படின்னாக்கா, ப்ரைவேட் செக்டர் நாங்கள் நம்பி வச்சு ஓட்டுறதே வந்து இந்த நார்த் இண்டியன்ஸு இவங்கள வச்சு தான் இங்கே ஏகப்பட்ட கம்பெனிகள் ஓடிட்டு இருக்கு. இதில் தமிழ்நாட்டுக்காரங்களை தான் கொண்டு வந்து பாதி பொசிஷனுக்கு மேலே வைக்கணும் அல்லது குறிப்பிட்ட பொசிஷன் வைக்கணும் அப்படின்னா, எப்படி கவர்மெண்ட்டில் நிறைய இடங்கள் காலியாக கிடக்கோ அதே மாதிரி அப்புறம் ப்ரைவேட்லேயும் பாதி இடங்கள் காலியாக தான் கிடக்கும். எல்லாம் தலையில் துண்டை போட்டு தான் கொண்டுருக்கணும். அதனால் ப்ரைவேட்டில் வந்து ஏதாவது ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே கரண்ட் பில்லையும் அதையும் ஏற்றி விட்டுட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் புலம்பிட்டு தான் திரிகிறாங்க திருப்பூரில். இதில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும். ஸோ 2 நரிகள் ஊளை விட்டது. இப்போ 3வதாக நம்மளுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ் அப்படின்னு ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. இதனால உலகத்தில் பல தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா, பல தொழில்களை இன்னைக்கு மூடி வச்சுட்டாங்க. அதனால பொருளாதாரம் இன்னைக்கு ஜிடிபி அப்படின்றது குறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பிரச்சனையில இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இறங்கினதான் ஒரு ரீசன் இருக்கு. ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே என்ன வேண்டிக்கிறோம்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்டை மூடி இருக்கக்கூடாதா? அப்படி மூடி இருந்தா இன்னைக்கு 8 லட்சம் கோடி ஷேர் மார்க்கெட்டில் காணாமல் போயிருக்கு. எனிவே, இன்ஃபோசிஸ்னுடைய நேற்று வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஏடிஆர்லாம் 10% ஏறிடுச்சு, இன்றைக்கும் நம்மளுடைய மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திடும் அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த சந்தோஷத்தை எல்லாம் இன்னைக்கு ஊன்னு ஊளை விட்டது. மைக்ரோசாஃப்ட் குளோபல் அவுட்டேஜ் ஒன்று, இந்த
Q1 ரிசல்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக இல்லை. Q1 ரிசல்ட்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கம்பெனி Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஏறிச்சு அப்படின்னு பார்த்தா இந்த ஜஸ்ட் டயல் ஒன்று தான். மீதி எல்லாமே 5% மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நல்ல விஷயம் அப்படின்றது கடந்த 2 நாளாக இல்லை. ஸோ நம்மகிட்ட ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இந்த பட்ஜெட் தான். பட்ஜெட்லையும் வந்து ஏதாவது நரிகளோட சேர்ந்து ஊன்னு ஊழி விட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது LTCG STCG நாங்கள் எங்கேயாவது கையை வைக்கிறாங்க, ஏதாவது சேஞ்சஸ் வருது மாடி, எதுவுமே பண்ணாமல் எந்த விதமான பெரிய அறிவிப்பும் இல்லாமல் இருக்கிறபடி ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஷேர் மார்க்கெட் அதை அக்செப்ட் பண்ணும். ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா அப்புறம் பட்ஜெட்டும் சேர்ந்து அடுத்த வாரத்தில் நம்மளை போட்டு தள்ளும். இன்னைக்கு மார்க்கெட் இறங்கி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அதாவது பிக்கெஸ்ட் லூசர் இன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நிறைய பங்குகள் வாங்கி வச்சிருக்கோம். அதில் எவன் இன்னைக்கு பெருசாக அடி வாங்கினா அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு என் போர்ட்ஃபோலியோலாம் டாடா ஸ்டீல் BDL ஷேர்லாம் வந்து அவனு தான் பிக்கெஸ்ட் லூசராக இருக்கானு, 5% இறங்கிட்டானு. அது மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எந்தெந்த ஸ்டாக்குகள் பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கானுங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விப்ரோனுடைய ரிசல்ட் பரவாயில்ல. அடிப்பட்ட புண்ணுக்கு லேசாக மருந்து தடவுது போல விப்ரோனுடைய ரிசல்ட் பரவாயில்ல. இன்னைக்கு விப்ரோ 3% பக்கம் இறங்கி க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஜூன் குவார்டர்னுடைய ரிசல்ட் போன வருஷத்தினுடைய கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் ப்ராஃபிட் வைஸ் நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தோம்னா போன வருஷத்தோடவும் இந்த சீக்வன்ஸிலாவோடவும் இப்போ வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக விப்ரோவும் கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது க்ரோத் இல்லை. அந்த காலத்துலலாம் வந்து 18,000 கோடி, அதாவது நம்ம இயர்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி 37,000 கோடி அப்படின்றது இருந்தது. இப்போ போய் எடுத்து பார்த்தீங்கன்னா 90,000 கோடிக்கு பக்கம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. க்ரோத் அப்படின்றது இருக்கு. ஆனால் கடந்த சில குவார்டர்களாக வருஷ கணக்கில் பார்க்கும்பொழுது வருஷ கணக்கில் எது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அன்னைக்கே ஒரு நாள் சொன்னேன் நண்பர்களே, GST கலெக்ஷன் எப்போ 2 லட்சம் கோடிக்கு மேலே தாண்டி நல்லா நிலையாக இருக்கோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு சந்தோஷம் வரும். இப்போ கூட சமீபத்தில் GST கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக வந்தது. என்றைக்குமே GST கலெக்ஷன் வந்து நம்மளுக்கு குறையவே கூடாது. அது குறைஞ்சதுன்னா நம்ம எப்போவுமே உஷாராயிக்கணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு தான் வரோம். சில பேர் ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க வராங்க, சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்க வராங்க. ஒரு உதாரணத்துக்கு 3 லட்ச ரூபாய் தூக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சப்போஸ் பணத்தை விடுற மாதிரி இருந்தால் எவ்வளோ விடணும்? ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் விடணும். அதாவது ஒரு 30% வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேலே செட் ஆகலை அப்படின்னா தயவுசெய்து ஓடி போயிடணும். ட்ரேடிங் எனக்கு வேண்டாம். ஏன்னா 3 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு 1 லட்ச ரூபா லாஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணி பார்க்குறீங்க, அதை திருப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த காலத்துக்குமே ட்ரேடிங், அதாவது சமீப காலங்களில் அடுத்தது மறுபடியும் நீங்கள் பேப்பர் ஒர்க்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் வரணும். ஸோ ட்ரேடிங் செட் ஆகுதுன்னு ஓடி போயிடணும். மீதி 2 லட்ச ரூபாயை சேவ் பண்ணி எடுத்துகிட்டு ஓடிடலாம். இதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏவரேஜுக்கு மேலே ஏவரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் பணம் இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவன் கொடுக்குற டிவிடெண்டை வாங்கிட்டு பேசாமல் வருத்தப்படாமல் உட்காந்துக்கணும். ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 3 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வர்றீங்க, 2 லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஓடிடுறீங்க அப்படின்ற தெளிவு உங்களுக்கு இருந்துன்னு வச்சுங்களேன். 1 லட்ச ரூபா தான் நஷ்டமாகுது அப்படின்னா கூட ஓகே ஃபைன், அப்போ நீங்கள் இந்த இடத்துல மன சோர்வு இல்லாமல் ஓடிடலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரும்பொழுதே நம்ம வந்து கீழே இறங்கி போச்சு, இப்போ எப்படி மார்க்கெட் கீழே இறங்குது அதே மாதிரி மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்குதுன்னா பொறுத்திருந்து தான் நீங்கள் மறுபடியும் அதை இழந்ததை பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே ஏவரேஜ் பண்ணி பிடிக்கணும். அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது வேஸ்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் வாங்கி கீழே இறங்கினாலும் சரி பரவாயில்ல, கொடுக்குற டிவிடெண்டுகளை வாங்கிட்டு கம்முனுக்கு வருவோம், அது எப்பாவது மேல் நோக்கி வரட்டும், இல்லைன்னா ஏவரேஜ் பண்ணி மேல் நோக்கி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும். இல்லைன்னா நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தாலும் சரி உங்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது, மன சோர்வு தான் ஏற்படும். நண்பர்களே, சில நேரங்களில் ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் தான் ஐடிசி எல்லாம் வந்து சின்ன ஒரு மூவ்மெண்ட் +1% இன்னைக்கு அப்படின்னாலும் அவன் பாருங்க கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குறான். என்ன காரணம் அப்படின்னா சமீபத்தில் மார்க்கெட்டு கடந்த ஒரு வருஷமாக சூப்பராக லாபத்தில் இருந்து எல்லாருமே சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த ஐடிசியை வாங்கி வச்சுக்கிட்டு கடந்த 2023 இங்கே இப்போ 2024 இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் அவன் நீட்டி படுத்துட்டே தான் கிடந்தான். ஆனால் இப்போ சமீபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக 4 ரூபாயா 10 ரூபாயா 4 ரூபாயா 10 ரூபாயா தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி அவனுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்திருக்கான் இந்த ஐடிசி. எப்படியோ மார்க்கெட் கீழே வந்தப்ப டிஃபென்சிவ் ஸ்டாக், டிஃபென்சிவ் தீம், டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த ஐடிசி பழைய ஹை வர்றது வரவேற்கத்தக்கது தான். ஸோ நம்ம இப்போ கூட பார்த்தோம் பார்த்தீங்களா, அருமையான கான்செப்ட். ஸோ ஒரு ஸ்டாக் இறங்கி போச்சு பார்த்தீங்களா, ஒரு வருஷம் சும்மா வந்திருந்தாலும்
அதில் ஏதாவது ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருப்பான், அதை வாங்கிட்டு அவங்க சந்தோஷமாக பொறுமையாக உட்காந்துருந்தா கூட வாங்கினவளம் வந்துச்சுரா சாமி அப்படின்ற ஒரு நிம்மதி வரும். இதே சமயத்தில் ஏவரேஜ் பண்ணுற காசு இருந்ததுன்னா மேபி இன்னும் கொஞ்சம் லாபம் சேர்ந்து வரும். நண்பர்களே, இந்த ஷேரில் யாராவது வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டே கீழ் நோக்கி இறங்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஆப்போசிட்டில் எதிர்நீச்சல் போட்டு மேலே ஏறி இருக்கானு. இதில் உங்களுக்கு நல்ல பிரபலமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல், சவுத் இந்தியன் பேங்க் தான். தலா ஒரு 3% மேலே ஏறி இருக்கானு. எலக்ட் கேஸ்ட்லாம் ஒரு 6% ஏறி இருக்கு. ஜூப்லியன் ஃபார்மா ஒரு 3%, டீம் லீஸ்லாம் ஒரு 3% ஏறி இருக்கான். எப்படியோ அதாவது எல்லா ஷேர் மார்க்கெட்டே ரொம்பவுமே டவுனாக இருந்தாலும் எப்படி சில பேர் ஏறுவான், அதெல்லாம் மச்சம் இருக்கிறவங்களுக்கு தான் ஏறுவான் போல. ஸோ இந்த 5 ஷேரில் வந்து நான் இந்த ஆர்விஎன்எல் அப்படின்ற ஒரு ஷேர் வச்சிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் மச்சம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஆறுதல் படுத்திக்க வேண்டியதான். நண்பர்களே, ஏஷியன் பெயிண்ட் ஷேராக வச்சுருக்கீங்களா? இத்தனை நாள் உங்களை போட்டு பழியாக கொண்டு எடுத்தான். கடந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிறதே ஒரு லோ ரேட்டாக தான் இருக்கான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா மார்க்கெட் இறங்கி எல்லாரும் கதறிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த ஷேர் வந்து 17 ரூபாய் ஏறி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நண்பர்களே, என்னுடைய ஆசையில் என்ன தெரியுங்களா, நான் இங்கே ஒரு 100% ப்ராஃபிட் அப்படின்றது நான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஈக்விட்டிலையும் ஒரு 100% ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கெல்லாம் இறங்கினா கவலையே கிடையாது. ஏன்னா 100% ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் போட்ட அசலை விற்று வெளியே எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அது வந்து 0 ரிட்டர்ன் அப்படி, அதாவது 0 ரிஸ்க் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் விற்று வெளியே எடுத்த பணத்தை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்லேயே வேணாலும் பண்ணலாம், கோல்டில் பண்ணலாம், லேண்டில் பண்ணலாம், இடத்துல வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த 100% ப்ராஃபிட் பிடிக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட் ஏறுறதையும் இறங்குறதையும் பார்க்கும்பொழுது பயம் அப்படின்றது வருது. எப்படியாவது இந்த 100% பாருங்க, இந்த 2-3 வருஷத்தில் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் 33% பக்கம் பிடிச்சிட்டேன், ஈக்விட்டியில் 20% பிடிச்சிட்டேன்னா இதை எப்படியாவது இன்னொரு 4-5 வருஷத்தில் 100% கொண்டு வந்துட்டேன்னு வச்சிங்களேன், எனக்கெல்லாம் கவலை இல்லை. அதுபோல் எல்லாருமே ஒரு 100% ப்ராஃபிட் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்ததுக்கப்புறம் அவன் கீழே போனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த 100% லாபத்தை நோக்கி ஒவ்வொரு காயை நகர்த்திக்கிட்டே இருங்க. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.